ஈராயிரம் ஆண்டுகளில் 1000 போர்களை கண்ட மாவீரன். இனத்தின் விடுதலைக்காக தமிழினத்தை அடகு வைக்காமல் ஒற்றை புலியாக களமாடி கொண்டிருக்கும் தம்பி புலி எங்களுயிர் அண்ணன் சீமான் திராவிட கட்சிகளுக்கு மாற்றி மாற்றி வாக்களித்துவிட்டு தான் ஏமாந்தது கூட தெரியாமல் வெற்றி பெற்றதாக நினைத்துக் கொண்டிருக்கின்ற எண்ணருமை மாற்று கட்சி சொந்தங்களே, ஆண் காவலர்களுக்கு 8 மணி நேர வேலை, வாரத்துக்கு ஒரு முறை சுழற்சி முறையில் விடுமுறை, பெண் காவலர்களுக்கு 6 மணி நேர வேலை, கருவுற்றது முதல் பிரசவம் முடிந்து 3 மாத காலம் ஆனாலும் பிரசவ விடுதலை என பேறுகால விடுதலை என திராவிட ஆட்சிகளிலே குனிந்து குனிந்து ஆட்சியாளர்களுக்கு அடிபணிந்து இல்லாமல் இம்முறை நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களித்து உண்மையான காவலர்களாக இருப்போம் என்று சபதம் ஏற்றுவிட்ட தமிழ்நாடு காவல்துறைக்கும் நன்றாக ஆண்டு முழுவதும் படித்துவிட்டு தேர்வு நேரத்தில் படுத்து தூங்கி விடுகிற சோம்பேறி மாணவனை போல தேர்தல் அறிவித்துவிட்ட நாள் முதல் தேர்தலுக்கு 2 நாட்கள் முன்பு வரை ஓடி ஓடி வியாபாரிகளிடமும் மருத்துவமனைக்கு செல்பவர்களிடமும் காசை பிடித்துவிட்டு தேர்தலுக்கு முந்தைய 2 நாள் மட்டும் குரட்டை விட்டு தூங்கி விடுகிறார். தேர்தல் ஆணையத்திற்கும் இம்முறை செந்தமிழன் அண்ணன் சீமான் தலைமையில் நாம் தமிழர் ஆட்சி அமைய நாங்கள் வாக்களிப்போம் என்று நெஞ்சிலே சவமேற்றிருக்கிற தமிழ்நாட்டு மக்களுக்கும் என் உடன் பிறந்தார்களான நாம் தமிழர் உறவுகளுக்கும் இனிய மாலை நேர வணக்கம். ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். எதுக்கு ராஜா? 10 லட்சம் கோடி 20 லட்சம் கோடி ஆகிறதுக்கா? இல்ல அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்தது மாதிரி தமிழ்நாடுல இருக்கக்கூடிய எல்லா பல்கலைக்கழகங்களிலும் பாலியல் வன்கொடுமை நடப்பதற்கா? தெருவுக்கு தெருவு இருக்கிற கஞ்சா, மெத்தமைன் போன்ற போதைப் பொருட்களை சுகி ஸ்மோட்டரில் வீடு வீடாக ஆன்லைன் டெலிவரி செய்வதற்கா? இல்ல நூற்றுக்கணக்கில் இருக்கிற கள்ளசாராய சாவு இந்த ஸ்டாலின் ஆட்சி தொடர்ந்தால் இன்னும் ஆயிரக்கணக்கில் நீள்வதற்கா? இல்லை ஹைட்ரோ கார்பன் பரந்தூர் விமான நிலையம் என்று டெல்லி எஜமான்கள் எல்லாம் நீட்டுகிற இடங்களில் எல்லாம் கையெழுத்து போட்டு அடிமை ஆட்சி நடத்துவதற்கா? எதற்காக ஐயா ஸ்டாலின் அரசு தொடர வேண்டும்? தொட்டதற்கெல்லாம் வட இந்தியனிடமும் ஆரியனிடமும் அடிபணிந்து வளர்ந்த கருணாநிதியின் மகன் தொடர வேண்டுமா? நாம் தமிழர் கட்சி வெற்றி பெற்று சட்டமன்றத்திலே சென்றதும் தலைவர் மேவல் பிரபாகரனின் படத்தை சட்டமன்றத்தில் பெரிய அளவிலே மாட்டி நல்லாட்சி தருவோம் என்று உறுதிமொழி ஏற்று நல்லாட்சி தர இருக்கின்ற அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களின் ஆட்சி வேண்டுமா? இல்லை, நல்லாட்சி தந்த சித்தப்பாவின் எடப்பாடியின் ஆட்சி தொடர வேண்டும் என்று விளம்பரம் வருகிறது. எதற்காக சித்தப்பா தொடர வேண்டும்? நீங்கள் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடந்த போது நான் தொலைக்காட்சியில் பார்த்துதான் தெரிந்து கொண்டேன் என்று எதுவுமே தெரியாத அப்பாவி போல் நடித்து ஆரிய சங்கிகளிடம் ஆட்சியை ஒப்படைத்துவிட்டு கல்லா கட்டுவதில் குறியாக இருப்பதற்காக அதிமுகவிடம் ஆட்சியை தர வேண்டுமா? முடியவே முடியாது என்று மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள். இம்முறை தரமான கல்வியையும் தரமான மருத்துவத்தையும் குடியிருக்க வீட்டையும் தூய குடிநீரையும் தருகின்ற நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிப்பதற்காக முடிவெடுத்து விட்டார்கள். இம்முறை நாம் தமிழர் கட்சி திருப்பூரூர் சட்டமன்ற தொகுதியில் இருந்து ஐயா அம்பேத்கர் அவர்கள் சட்டமன்றம் செல்வது உறுதி. நமது சின்னம் வாக்கு பெட்டியிலே வரிசை எண் 1 இருக்கிறது. ஆகையால் அனைத்து உறவுகளும் நாம் தமிழர் கட்சியின் வெற்றி சின்னமான விவசாய சின்னத்திலே உங்களது வாக்குகளை தாருங்கள். அரை நிமிடம் இன்னும் அனுமதியும் தாருங்கள். சுண்டு விரலிலே இடதுகை சுண்டு விரலிலே சுண்டைக்காய்களை போல இந்த தாவேக்காத்தர் குறிகளை நான் இதுவரை தட்டிவிட்டு கடந்து வந்தேன். ஆனால் இந்த 22 நாள் பரப்புரையிலே எங்கு சென்றாலும் டிவிக்க நாங்க டீ எல்லாம் சாப்பிடறது இல்ல. நான் பரப்புரை வந்தா குளிர்ச்சியான மோர் சாப்பிடுவோம்,
இளநீர் சாப்பிடுவோம், அது ஏதாவது ஓரமா இருந்து வில்லு வாங்கி சாப்பிடுறோம். எங்க போனாலும் டிவிக்கு அதாவது பயிர் நல்லா விளைஞ்ச வயல் இருந்தா பண்ணி பூந்துட கூடாதுன்னு நல்லா வேலி கட்டுவாங்க. அது மாதிரிதான் இந்த தமிழ்நாடு ஆகிப்போச்சு. இந்த தற்கொலைங்க எங்க வந்தாலும் டிரான்ஸ்பார்மரு மரம் கடை எங்க இருந்தாலும் தகர சீட்டை வச்சு வேலி கட்டுறான். ஏன்னா இவன் வந்து போற இடம் பண்ணி மேய்ந்த காடு மாதிரி ஆயிடும். 15 வருஷமா நாம் தமிழர் கட்சி இந்த மண்டல அரசியல் நடத்துது. 1.5 லட்சம் மக்களை பறி கொடுத்துட்டு நடத்துற அரசியல. ஆனாலும் கூட ஒரு இடத்துல கூட ஒழுக்கத்தோட நடந்ததில்லை, பொதுமக்களுக்கு இடையூறு பண்ணதில்லை. 36 லட்சம் பேர் வாக்களித்த பெரும்புரை கொண்ட நாம் தமிழர் கட்சி. என்ன போல ஒரு வழக்குக்கு உச்சா போற ஓடுகாலிங்க இல்ல. எத்தனை வழக்கு வந்தாலும் எத்தனை குண்டு வந்தாலும் நெஞ்சில தாங்குற தைரியம் உள்ள பிள்ளைகள். நீ வேணா காவல்துறை கேட்டு பாரு, நாம் தமிழர் தானே எவனாவது அடக்குமுறைக்கு பயப்படுவானா கேட்டு பாரு. இல்ல நீ இருக்கிற அதிமுக மந்திரிகிட்ட கேட்டு பாரு, எவனாவது நாம் தமிழர் அடக்குமுறைக்கு பயப்படுவானு. 15 வருஷமா நிக்கிற எங்களை பார்த்து என்னடா நீ வித்த காட்டிட்டு இருக்கிற, என்ன வேண்டாம் சின்ன பசங்க அரசியல் கத்துக்கிட்டு கழிவடைவாங்க நாங்க பார்த்தா என்னன்னா உங்க நொன்ன வலி தாங்கி வந்தேன் என்னடா பைசா இருக்குதா, எனக்கு ஆபரேஷன் பண்ணிட்டு வர சொல்லுங்கடா. எங்க வந்தாலும் பயணித்து வந்தாலும் பைசா தான் வலி இருக்கும், பயணம் பண்ணாலே வலி அதிகமா வந்துடும். முதல்ல எதுக்கு வந்தாங்கிறது எங்களுக்கு தெரியும். திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ் இறக்கி விட்டுருக்குது ராஜா. தமிழ் தேசியத்தின் எழுச்சி அவனால தாங்க முடியல. இம்முறை அவன் வந்து வீழ்ந்துருவான். அந்த வீழ்ச்சியை தற்காலிகமா தடை பண்றதுக்காக உன்னை இறக்கி விட்டுருக்கான். இந்த 26 தேர்தலோட எந்த நடிகனை நீ திரையிலிருந்து தமிழ்நாட்டு அரசியலுக்கு வர மாட்டா ராஜா. அந்த அளவுக்கு உன்னை அடிப்பான், பொதுமக்கள் அடிப்பாங்க. இம்முறை நாம் தமிழர் கட்சி இந்த மண்ணில் வெல்வது உறுதி. ஐயா அம்பேத்கர் அவர்களுக்கு விவசாய சின்னத்தில் உங்கள் வாக்குகளை தாருங்கள். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர்.